ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து மாவட்ட எல்லை வல்லநாட்டிலிருந்து மிக அருகமாயில், அதாவது திருநெல்வேலியிலிருந்து சுமாராக ஒரு 22 கிலோமீட்டர் தெய்வ செயல்புரம், அதிலிருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் கட்டிங் ரோட்டில் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த இடம். தெய்வ செயல்புரம், ஸ்ரீவைகுண்டம் தாலுகா, தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்து இருக்கிறது. இந்த வேலி எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஃப்ரண்டேஜ் வேலி, அப்படியே 4 பக்கமும் உங்களுக்கு வேலி. இந்த பாதையை பார்த்தீங்கன்னா 40 அடி பாதை போட்டிருக்காங்க. அதாவது தெய்வ செயல்புரத்திலிருந்து ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய தார் ரோட்டில் வரும்போது, ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய இன்னொரு மண் ரோடு, அதாவது தார் போடுவாங்க, 40 அடி ரோடு, மங்கம்மா சாலை ரோட்டோட அகலத்தை பார்த்துடுங்க. இதில் ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள வரும்போது இந்த இடம் அமைஞ்சிருக்குது. 480 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடம் 4 பக்கமுமாக நல்ல முள் வேலி அமைச்சிருக்காங்க. வேலி உங்களுக்கு எந்த டேமேஜுமே கிடையாது. 4 பக்கமுமே வேலி நல்லா வச்சுருக்காங்க. முன்பக்கம் தரை, அதாவது ரோடு 40 அடி ரோடை ஹைட்டாக கொஞ்சம் ஆக்கியிருக்காங்க. இந்த ஹைட் ஆக்குனதுனால என்னென்னா, இந்த முள்வேலி ஒரு 1.5 அடி ஹைட் இந்த மண்ணால் நிரப்பப்பட்டிருக்குது. அவ்வளோதான், அந்த ஹைட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு சைடில் பேக்கில் 2 பக்கங்கள்லேயும் வேலி எவ்வளவு ஹைட்டில் தெரியுதோ அந்த ஹைட்டை விட கொஞ்சம் அந்த ஹைட்டு குறைஞ்சது போல் இருக்கும். ஒரே ஹைட் தான், இந்த மண் மேலே இறங்கிருக்குது. அதனால நீங்கள் ஃப்ரெண்டு ஏன் இவ்வளவு அதை கிளியராக சொல்லுங்கன்னா, ஃப்ரெண்டில் வேலி இல்லைன்னு நினைக்கலாம். பாருங்கள், இதுதான் ஃப்ரண்டேஜ். இதனுடைய ஃப்ரண்டேஜ் காணிக்க வேண்டியதான் இப்போ மூவ் பண்ணி கொண்டு வரேன். சுமாராக ஒரு 1000 அடிக்கு மேலாக ஃப்ரண்டேஜ் இருக்குது. பார்த்துட்டே இருங்க. நான் ஸ்டார்டிங் பிளேஸ்லேருந்தே எடுத்தேன் அந்த ஃப்ரண்டேஜை. 480 ஏக்கர் இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு 14 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு 14,000 ரூபா. அந்த வேலி பார்த்தீங்களா, சைடு கிளியராக நமக்கு தெரிஞ்சுது. இது கொஞ்சமாக தெரியுது. காரணம், அந்த அளவுக்கு இந்த வேலியை அவங்க வைத்திருக்காங்க. நல்ல ஒரு கேட்டு போட்டு விட்டுருக்காங்க. உள்ள அனுமதி இல்லாமல் போக முடியாது. ஒரு கம்பெனி நேமில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. கையெழுத்து ஒரே கையெழுத்து தான். அதனால் உங்களுக்கு லீகலில் அதிகம் இல்லை. எந்த ப்ராப்ளமுமே லீகலில் வராது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, 4 பக்கமும் நல்ல வேலி போட்டு நிப்பாட்டியிருக்காங்க. இந்த வேலி போட்டு வைக்கிறது, டோசர் அடித்து கொடுக்கக்கூடிய இந்த பெரிய நிலங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஒருபோதுமே ப்ராப்ளங்கள் இருக்காது. நல்ல நிலங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, பையர்ஸ்னாலும் சரி, மீடியேட்னாலும் சரி, எல்லாருக்குமே இந்த மேட்ரு தெரியும். ஒன்று வேலி போட்டிருக்கணும், இல்லை அந்த இடத்த கிளியராக டோசர் அடிக்கப்பட்டு அந்த இடம் சேல்ஸுக்கு வருமானால் அந்த இடத்துல கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதுதான் கேட்டு. இந்த கேட்லேருந்து திரும்பவும் நமக்கு போகுது 1000 அடிக்கு மேலாக, 1000 அடிக்கு குறைவாக இல்லை. ஸோ இது 4 பக்கமும் வேலி போட்டிருக்காங்க. இன்னைக்கு நேற்றைக்கு போட்ட வேலி இல்லை, சில வருடங்களாக வேலி போடப்பட்டுள்ளது. ஸோ உள்ள ஜம்பிங் ஏதாவது இருக்குன்னு உண்டுமானால் இதுக்கு முன்னாலே அது வெளியே வந்திருக்கும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஜம்பிங் எதுவுமே கிடையாதுன்னுள்ளது கிளியராக கன்ஃபார்ம்டாக தெரிய வருது. ஸோ இந்த இடம் வாங்குறவங்களுக்கு மிக லக். காரணம் ஜம்பிங்குன்னு சொல்லுது. இந்த மாதிரி பெரிய இடங்களில் 480 ஏக்கர்னால் கண்டிப்பாக ஜம்பிங் இருக்கும்.
ஆனால் இதில் ஜம்பிங் இருந்தால் எப்போமோ அவங்க அதை கிளியர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜம்பிங் இல்லை. வந்து பாருங்கள், உங்களுக்கு இடம் வந்து அவ்வளவு திருப்தியாக இருக்கும். ரோடும் பார்த்திங்கன்னா 40 அடி ரோடு. நீங்களே வந்து ரோடை பார்த்தா உங்களுக்கு அந்த அடி கணக்கு தெரியும். பாருங்கள், இப்போ அந்த எண்டு வரப்போகுது. அந்த வேலி சைடில் வருது பார்த்தீங்களா, அந்த பக்கம் வேலி வருவு, ரோட்டு சைடு உள்ள வேலியுமாக ஜாயிண்ட் ஆக போகக்கூடிய டைம் ஆயிட்டு. பாருங்கள், நெருங்கிட்டு வர வர அந்த வேலி பக்கத்தில் வந்துட்டே இருக்குது. இந்த இடத்துல இப்போ வேலி முடிவடைகிறது. பாருங்கள், வேலி முடிஞ்சு இந்த இடத்துல வேலி முடியுது. ஆக 1000 அடிக்கு மேலாக இந்த வேலி கிளியராக இருக்குது. பக்கத்தில் ஆப்போசிட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நஞ்சியும் போட்டிருக்காங்க, வேறையும் பல தோட்டங்கள் வச்சுருக்காங்க. கம்ப்ளீட் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பிளாட்டு போட்டிருக்காங்கங்க. இந்த நிலங்கள் வந்து கொஞ்சம் விலை ஏறதுக்கு முதல் காரணமே இந்த பிளாட்டு தான். ஆங்காங்கே பிளாட்டுகள் போட்டிருக்காங்க. நம்ம லேண்ட்லேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு வீடு கட்டிட்டு இருந்ததையும் நான் உங்களுக்கு காமிச்சேன். இனி இப்போ வீடு கட்டி அந்த வீடு எழும்ப உங்களுக்கு இன்னும் இந்த விலை வந்து மேலே ஏறிக்கொண்டு தான் போகும். விலை வந்து வர 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 இந்த விலைகள் ஏற்றமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது நல்ல ஒரு இடம். லீகலில் நிற்கும். ஏன்னா ஜம்பிங் இருக்காதுன்னு 100% கிளியர். அந்த அளவுக்கு 480 ஏக்கரும் கவர் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஒருபோதும் இதில் ஜம்பிங் இருக்காது. சிக்னேச்சர் ஒரே சிக்னேச்சர் கம்பெனி நேமில் இருக்குது. உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள், இடத்த காட்டுவோம். பிடித்திருந்தால் பேசலாம். தேங்க்யூ.